மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியின் எடுத்து வரக்கூடிய வளர்ச்சி பணிகள் ஒவ்வொரு பணிகளாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முற்றிலுமாவே இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி, பிற பகுதியிலிருந்து சென்னையில் வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், கல்வி செல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி நம்ம சென்னையில் வந்து அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இதனால திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மண்டலம் 9 முதல் 15க்குட்பட்ட பகுதியில் பர்பேசர் சுமித் என்கிற தனியார் நிறுவனம் மூலமாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு அந்த பர்பேசர் சுமித் சார்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இன்றைக்கு பல்வேறு வகையான வாகனங்கள் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத இந்த பர்பேசர் சுமித் நிறுவனம் மூலம் இங்கு பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வந்து உடைகள், கை கிளவுஸ்கள், ஷூக்கள், கேப்கள் மற்றும் மழைக்காலங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெயின்கோட்கள், இப்படி அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. மண்டலம் 9 முதல் 15 வரை கடந்த 5 ஆண்டுகளாகவே வந்து தனியார் நிறுவனம் மூலயமா தான் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட மண்டலங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே இந்த திடக்கழிவு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் பெரிதாக பதிவு செய்யப்படவில்லை. வரக்கூடிய மழைக்காலங்களில் கூட மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து மாநகராட்சி சார்பான ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். மழைநீர் வடிகால் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய மழையை சமாளிக்க பெருநகர சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது.